அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல் முர்ஷித் மீராத் கமிட்டியின் சார்பாக 12ஆம் ஆண்டு துவக்க நாள் வந்து இந்த மஜ்லிஸுக்கு தலைமையேற்று தரும்படி எங்கள் துணைத் தலைவர் ராஜாஜி மௌலானா மௌலவி டிஎம்ஏ முகமது வித்யாஸ் டாக்டர் அஜித் அவர்களை நடத்தி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மௌலானா மௌலவி எம் அகமது கபீர் முத்தாரி அவர்கள் அல்லுசி விவாத கமிட்டியினுடைய உறுப்பினர் கராச்சிவதியை துவக்கி வைக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار. وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما. صدق الله العظيم. வரவேற்புரை ஜனாப் முகமது ரஜ்வான் தீபான் எழுதிய செயற்குழு உறுப்பினர் என்னோட செய்தியாளர் بسم الله الرحمن الرحيم.
நபியே எங்கள் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கனிவுடன் ஓதிடுவோம் நம் ஸலவாத்தும் ஸலாம். தரணியும் பூமிக்கும் அருள்விளக்காய் வந்தவரே, பெற்ற தாயின் மேலான பாசம் எங்கள் மீது கொண்டவரே, திருமறையால் அருமலை குருவானை தந்தவரே, தீனோருக்கு காவலராய் எழுந்து திகழ்பவரே, துணையில்லா தூயோடு ஏக நல்லாவின் தூதராய் வந்து தூய்மை நிலை வாழ்க்கையாளரே, தெளிந்த நீரோடையாய் வாழ்ந்த சிறந்தவரே, தெய்வம் தேய்மானம் இல்லாத தீமையானம் தந்தவரே, தேரியம் வீரம் விவேகம் செறிந்த மாமன்னரே, தொல்லைகள் தந்திடம் செய்தானை எளிதாய் பொருளில் உறவுகிடச் செய்த மாவீரரே, தௌஹீத் என்னும் தீமத்தரங்களில் பரவச் செய்த தீரரே, தன் தீர் என்னும் தலைவிதியை தன் துவாவினால் மாற்றும் வல்லவரே, தண்ணீரில்லா தங்க நபியே தகமை நிற காம ரசூலே, தண்ணீரில்லா தங்க நபியை தகமை நிறை காம ரசூலே, நல்லவருக்கெல்லாம் நல்லவராம் நற்குணங்களின் நாயகராம், நல்லவருக்கெல்லாம் நல்லவராம் நற்குணங்களின் நாயகராம் எங்கள் கருணை நபி பெருமான் முகமது மீது கனிவுடன் ஒன்றில் உணர்ந்தம் ஸலவாத்தும் ஸலாம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹைர ஹல்கில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதுல் அன்பியா வல் அன்பியா. அல்-முஸ்லிம் மிலாத் கமிட்டியின் 12ஆம் ஆண்டு தொடர் மிலாத் விழாவை சிறப்பிக்க வந்த அனைவரையும் வருக வருக என அல்-முஸ்லிம் மிலாத் கமிட்டியின் சார்பாக வரவேற்கிறேன். கிராத் ஓதி சிறப்பித்து நம் அல்-முஸ்லிம் மிலாத் கமிட்டியின் உறுப்பினர் எம்.எம். அஹமது கபீர் ரிஃபாய் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நமது கலிஃபா மௌலானா மௌலவி டி.எம்.ஏ. முகமது இலியாஸ் அஜரத் அவர்களை வருக வருக என கமிட்டியின் சார்பாக வரவேற்கிறேன். மேலும் இந்த விழாவை முன்னிலை வைக்கும் எல்.எம். முகமது அஸ்ரப் அண்ணன் அவர்களையும், பி.எச். அப்துல் அஜீஸ் அண்ணன் அவர்களையும், எம்.ஏ. மன்சூர் அலி அஜத் அவர்களையும், டி.எம்.ஜே. ஃபக்ருதீன் அண்ணன் அவர்களையும், எஸ்.ஏ. அன்சார் அலி அண்ணன் அவர்களையும், கே.ஏ. பசீர் அகமது அண்ணன் அவர்களையும் அல்-முஸ்லிம் மிலாத் கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த விழாவை மேலும் சிறப்பிக்க அகிலத்தின் அருட்கொடை முத்து முஸ்தபா ரசூலை கரீம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ்கீத பாடிய ஆன்மீக குரலும் ஆசிகே மதீனா ஏ அபூபக்கர் பாவா சையத் ரிஃபா ஜமா அவர்களையும் மற்றும் ஏ ஷாஹுல் ஹமீத் அவர்களையும் வருக வருக என அல்-முஸ்லிம் கமிட்டியின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் இதை தொடர்ந்து நன்றி உரையாற்ற உள்ள அல்-முஸ்லிம் மிலாத் கமிட்டியின் உறுப்பினர் கே.எம். முகமது அம்தான் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இவ்விழாவை சிறப்பிக்க வந்த பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் மற்றும் இளஞ்சிற்றர்கள் கமிட்டியின் அங்கத்தினர் அனைவரையும் வருக வருக என நெஞ்சார வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழ் கீதம் இந்த பள்ளியினுடைய இமாம் இசை குயில் மரியாதைக்குரிய மன்சூர் ஹசரத் அவர்கள் இப்பொழுது பாடுவார்கள். الصبح بدا من طلعته والليل بدا من غفرته الله الله الله
كل العالم بخدمته الله أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة
حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم هذه تنفع الصلاة الكاملة وتسلم الحمد وسيدة النبي وتبارك الطعام والحمد لله وجزاك لا إله إلا الله أكبر السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه ونفسه وزنة عرشه ومداد كلماته. الصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وقال الله سبحانه وتعالى في القرآن العظيم في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم أنا أولى بالمؤمنين من أنفسهم. அளவற்ற மேலானவன் அனைத்தவனாகிய அல்லாஹ்வுக்கு நன்றியால் இன்றைய ஸலாத்தும் ஸலாமும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணியேற்ற சஹாபாக்கள் தாபிஈன்கள் சாலிஹீன்கள் சுஹதாக்கள் அனைத்து முஸ்லிம்கள் முஸ்லிம்களும் உண்டாக்குவார்கள். இந்த விழாவிற்கு அனைவருக்கும் உண்டாக்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் தஆலாவின் மஹ்தானங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மிக சிறந்த ஒரு பணியாக படைத்திருக்கின்றார். அதிலும் இந்த உலகத்தை பல சமுதாய மக்களுக்கு நம்மை அவர்கள் இனத்தால் நம்மை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலாவுக்கு மிகப்பெரிய பதவி ஏன் சொன்னார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒரு மனிதனாக நாம் பிறந்துவிடக் கூடாது என்று பல சமுதாய மக்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்று சொன்னார், நபியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னார், அல்லாஹ்வுக்கு விருப்பப்பட்டது. இந்த உலகத்திலே பிரபலத்திலே சீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகிறார், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, நாம் உம்மை அன்றைய உலகங்களுக்கும் இந்த உலகம் விட இது போன்ற இணைவசம் பல உலகங்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் உண்மை ரஹ்மத்தாக அருளாக சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தொழித்த இந்த பெருநாளாக எல்லாரும் கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால் அதை நிச்சயமாக பூமிகள் கொண்டாடுவார்கள். அவர்களை பற்றி விமர்சனங்களை மட்டும் இருக்க கொடுக்கலாம். மூமின்கள் முஸ்லிம்கள் நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்லுகிறது, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளை இறக்கிக் கொண்டிருக்கின்றான். நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக ஒருமைப்படக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அல்லாஹ் ஒரு அமல் செய்கின்றான், மலக்குகள் ஒரு அமல் செய்கிறார்கள். அல்லாஹும் மலக்குகளும் செய்ய வேண்டிய அமலை ஈமான் கொண்ட விசுவாசத்திலே நீங்களும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமலாக இருக்கின்றதை நான் சிந்தித்து பார்க்கிறேன். எவ்வளவு கடமை இருக்கிறது நமக்கு. எவ்வளவு சொன்னதால் அவரை செல்லும் மகனை ஒரு கடமையாக நான் மறந்தால் நான் முஸ்லிம் அல்ல, நான் நேரமே என்று சொல்கிறார்கள். வசனத்தை அனுப்புவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தை நோன்புகளை நான் சிறப்பாக கொண்டாடுவேன் என்று சொல்கிறார்கள். எப்பொழுது பொருளின்றாலும் கோரிக்கையாக அந்த அனைத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கான சிறப்பு என்று சொல்கிறார்கள். காரணம் அவர்கள் பிறப்பிலேயே சிறப்பு ஒரு பொருள். இந்த உலகத்தில் எத்தனை கோடி பெண்கள் இருக்கின்றார்கள், அத்தனை கோடி பெண்களாலும் புத்தகங்களாக ஒரு மகா உன்னதமான புருஷர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை கோடி மக்கள் இதுவரைக்கும் ஒவ்வொரு பெண்ணை முஹம்மது முஸ்தபா அஹமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கவில்லை என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், "பயமோ நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள்." இந்த அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அவருடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகிவிட்டதா என்று சொன்னால் இல்லை. லா இலாஹா இல்லல்லாஹ் நாயகம் சொல்லியிருக்கான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. அவருடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகாது. அல்லாஹ் அதான் சொல்லுவான், பொழுதுகளும் உலகையும் கூட அல்லாஹ் என்று சொல்வதுதான் பொருளும். அதற்கு சொல்ல வருவோம், ஒரு பொருள் அல்லாஹ் சமாளிச்சு வருவோம், இறுதியாக அத்தகையாத்தில் உட்கார்ந்து என்ன போதுகிறோம் சிந்தித்து பார்க்கிறோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறோம், அப்போதுதான் தொழுகை பரிபூர்ணமாகும். அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய இபாதத்தாக ஆரம்பிப்பது, அது ஆரம்பிப்பது எப்படி என்னாலும் கூட அதை உணர்கின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக நாம் சலாம் சொல்லுகிறோம், சலாத்தை சொல்லுகிறோம். இப்போது நாம் அறிவிக்க தொழுகை என்றால் அறிவிக்கிறது. எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். எவ்வளவு நம்பி இருக்கின்றார்கள் சொல்லி இது சொல்லுகிறார்கள், எவ்வளவு இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள். ஒரு மகன் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் ஒருத்தனுக்கு படுத்தால் அவனுடைய படுக்கை எழுத்தால் முகமது இருக்கும். ஒரு மனிதன் ஒருத்தருக்கு கடந்து படுத்துவான். அவனை படுக்கின்ற பொழுது அந்த படுக்கை என்பது அவனுடைய பல்லாண்டு எழுத்துக்கு முகமது இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளால் எழுதப்பட்டிருக்கிறார்கள். அதனால் விளங்க வேண்டும் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வும் மலக்குகளும் ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு நாள் சொன்னார்கள், இப்போ சொல்லுவதை அப்படி இல்லை, சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். சொன்னோட என்று சொன்னால் சொல்லியிருக்கிறாங்க, இப்ப சொல்லியிருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொன்னாங்க, சொல்ல போறாங்க, சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. எப்பொழுது அந்த அல்லாஹ்வும் மலக்குகளும் செய்கின்ற அமலோடு நாமும் அந்த அமலை சேர்ந்து கொண்டால் நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சந்திப்பு நமக்கு கிடைக்கும். சகோதரர்களே, அப்படிப்பட்ட அற்புதமான இந்த தினத்திலே நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவிட்டுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர் சொல்வது போல என்னை யார் தன்னுடைய தாய் தகப்பன் எல்லாவற்றையும் விட என்னை யார் நேசிக்கவில்லையோ ஒரு நோய் முன்னாக முடியாது என்று சொல்லுவார்கள். அதே போல அல்லாஹ் தஆலா நான் அவர்கள் மீது புண்ணியம் வைத்தேன். எந்த அளவுக்கு புண்ணியம் சொன்னால் உலகத்துள்ள வஸ்துக்கள், அதாவது நம்முடைய அத்தா அம்மா, நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய உயிரை விட ஸல்லல்லாஹு நேசிக்கக்கூடிய மக்களாக நாம் ஆகினால்தான் அல்லாஹ்வை வெற்றி பெற முடியும். என்ன என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை அல்லாஹ் சொல்லுகிறார் நேசிக்கவில்லையோ எதிர்பார்த்தால் வேதனை வந்து இருக்கிறது, எதிர்பார்க்கலாங்க உன்னோட பார்க்கலாம்னு சொல்லுறான். அப்போ அல்லாஹ் ரசூலை மறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிடக்கூடாது. நவதுல்லா இந்த காலம் அல்லாஹ்வை ரசூலை நாம் நினைத்துதான் வாழ வேண்டும். ஒரு ஆராய்ச்சி செய்யறாங்க. இந்த ஆராய்ச்சி உலகத்துல யாருடைய பெயர் அதிகமாக உச்சரிக்கப்படுகிறது ஒரு ஆராய்ச்சி நடக்குது. அந்த ஆராய்ச்சி என்ன நடக்குது? முஹம்மத் என்று சொல்லலாம் உச்சரிக்கப்படுகிறது. இந்த தொடர்பத்தில் மிக சிறந்த ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் எத்தனை கோடி பண்ணி இருக்குது. ஒரு நாளைக்கு என்ன கூட அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் பாங்க சொல்லப்படுது. ஒரு மக்களுக்கு என்ன சொல்லப்படுது? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் நம்ம ஒரு நாளைக்கு 10 தடவை சொல்லப்படுது. இப்போ எத்தனை கோடி பிள்ளைகள் இருக்கிறது? அப்போ முகமது யார் என்று சிந்தித்து பார்க்கிறார்கள். அதை வைத்து விசாரிக்கப்படுவார். நாம் அந்த முகம்மதுடைய உம்மத்தாக இருந்த உண்மை, நாம் அந்த பயிர் சொல்லப்பட்டிருந்த பயிரை புலனை என்று சொன்னார். அது எப்படி நாம் ரசூலை நேசிப்பதாக ஆகும் நான் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ் தஆலா அந்த உலகத்தை நல்ல நசீபு வழங்குவாராக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடிய மக்களாக மாற்றுவாராக. இந்தியாக்களோடு நம்மை வாக்களிப்பாராக. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நிறைய செலவாக்கக்கூடிய வாக்கியை கொண்டுவராக. யாரெல்லாம் அனைத்து செயல்களை வழக்கத்தை கொண்டுவராக. யாரெல்லாம் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து செயல் வழக்கத்தை கொண்டுவராக. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயங்களும் இந்த தீரான விஷயங்களும் பாதுகாப்புகிறார்களோ அனைத்து கெட்டவர்களுக்கும் பாதுகாக்க அல்லாஹ் தஆலா நம்முடைய மதிப்பை ஏற்றுக்கொள்வாராக. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புகழ் இந்த கியாமத் நாள் வரையும் அந்த யோசிக்கிறார் கமிட்டி சாஜா இமாம் மசீத் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியை அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரையும் அவர் ஏற்றுக்கொள்வாராக, நடத்தாக்குவாராக. சரியாக 8:30 மணி இஷாவுடைய